ஹலோ எவ்ரிவான். ஒரு லாங்குவேஜை பேச கற்றுக்கிறதுக்கு முக்கியமாக அதோடைய வார்த்தைகள் நிறையா தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி இங்கிலீஷில் ஒரு 60க்கும் மேலான வார்த்தைகள் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதை வச்சே சின்ன சின்னதாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அழகாக நீங்கள் இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். ஸோ இன்றைக்கி இந்த 60க்கும் மேலான இங்கிலீஷ் வார்த்தைகளை கற்றுக்கோங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணவும் செஞ்சுருங்க. First one, do, செய்தல், செய். Next one, say, சொல்லு இல்லை சொல்லுதல். Next one, go, ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு go அப்படின்னு சொல்லலாம். எடு, take. Next one, know, knowனா தெரிந்து கொள்ளுதல். Next one, get, கெட்டுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. ஆனால் கரெக்டாக ஒரே ஒரு அர்த்தம்னு பார்த்தோன்னா கெட் அப்படின்னா பெறுதல், ஏதாவது பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்றதான் கெட்டோடைய அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், see, பார், பார்த்தல். நெக்ஸ்ட் ஒன், give, கொடு. நெக்ஸ்ட் ஒன், find, கண்டுபிடி. நெக்ஸ்ட் ஒன், யோசித்தல், யோசி, think. கேட்டல், கேளு, இதை போய் கேளு யார்கிட்டையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ask. நெக்ஸ்ட் ஒன், சொல்லுதல், tell. நெக்ஸ்ட் ஒன், வேலை செய், work. நெக்ஸ்ட் ஒன், கூப்பிடு, call. நெக்ஸ்ட் ஒன், எழுதுதல், எழுது அப்படிலாம் சொல்கிறதுக்கு ரைட். நெக்ஸ்ட் ஒன், வாசித்தல், ரீட். நெக்ஸ்ட் ஒன், கற்றுக்கொள்ளுதல், கற்றுக்கொள் இல்லை கற்றுக்கொள்ளுதல் அப்படின்றதுக்கு லேர்ன். நெக்ஸ்ட் ஒன், விளையாடு, ப்ளே. நெக்ஸ்ட் ஒன், ஓடு, ரன். நெக்ஸ்ட் ஒன், சாப்பிடு, சாப்பிடுதல், அது எல்லாமே ஈட். குடித்தல் இல்லை குடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரிங்க். தூங்கு, ஸ்லீப். நட, வாக். பேசு, டாக். நெக்ஸ்ட் ஒன், கவனமாக ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு லிசன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கவனமாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்க்குறோம் அப்படின்னா அதை வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஷேர், பகிர்ந்து கொள்ளுதல், மற்றவங்க கூட சில விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுதலுக்கு ஷேர். உதவி செய்தல், ஹெல்ப். நடனமாடுதல், டான்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பாட்டு பாடுதல், அது சிங். நெக்ஸ்ட் ஒன், நீச்சல் அடித்தல், ஸ்விம். நெக்ஸ்ட் ஒன், வாகனம் ஓட்டுதல், முக்கியமாக 4 வீலர்ஸ் ஓட்டுறோம் அப்படின்னா அதை ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாம். இதே இது சைக்கிளோ இல்லை பைக்கோ 2 வீலர் ஓட்டுறோம் அப்படின்னா அதை ரைடுன்னு சொல்லுவோம். அதேமாதிரி குதிரை குதிரை ஏற்றத்தையும் நம்ம ரைடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ட்ரா, வரைதல். நெக்ஸ்ட் ஒன், கட்டடம் கட்டுதல், அந்த கட்டுதலை பில்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளாக யோசித்து உருவாக்குறோம் அப்படின்னா அதை க்ரியேட் அப்படின்னு சொல்லலாம். பிளான்ட் அப்படின்றது செடியையும் நம்ம பிளான்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த செடியை நடுதல் இல்லை மரம் நடுதல் அதையும் பிளான்ட் அப்படின்னு தான் சொல்லணும். வளர்த்தல், க்ரோ. சமைத்தல், குக். நெக்ஸ்ட் ஒன், கொதிக்க வைத்தல், பாயில். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு பொருளை மறுபடியும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா அதை ரீயூஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சொல்லிக்கொடு, கற்பித்தல் அப்படிங்கிறத டீச். நெக்ஸ்ட் ஒன், போதனை செய்தல், அதாவது நல்ல விஷயங்களை ஒரு அறிவுரை மாதிரி சொல்கிறத ப்ரீச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பிடி அப்படின்னு சொல்கிறதுக்கு கேட்ச். நெக்ஸ்ட் ஒன், கையில் ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு செல்லுதல் அப்படின்னு சொல்கிறத கேரி அப்படின்னு சொல்லலாம். கையில் எடுக்கிறத நம்ம கேரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், காண்பித்தல், ஒருத்தங்க கிட்ட அதை காமிக்கிறோம் ஒரு விஷயத்த அப்படின்னா அதை ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரிங் அப்படின்னு சொல்லலாம். கடையில் போய் வாங்குதல் அப்படிங்கிறது பை. அதே மாதிரி நம்ம ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அதை செல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வாங்குதல், பை. பறத்தல், ஃப்ளை. யாரையாவது போய் பார்க்குறோம் அப்படின்னா அதை மீட் அப்படின்னு சொல்லலாம். அனுப்பி வைத்தல் அப்படிங்கிறது சென்ட். பணம் கொடுத்தல், ஏதாவது ஒரு பொருள் வாங்கி அதுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அது பே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பிகின். பிகின் அப்படின்னாலும் ஆரம்பித்தல் அப்படின்னு தான் அர்த்தம். ஸ்டார்ட் அப்படின்னாலும் ஆரம்பித்தல் அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாப். ஸ்டாப் அப்படின்றது ஒரு விஷயம் நடுவில் பாதியில் நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் அது ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம். எண்ட் அப்படின்னா முடிந்த விஷயத்தை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு எண்ட் அப்படின்னு சொல்லலாம். தொடருதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டினியூ அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ பார்த்துருக்கிற இந்த வேர்ப்ஸ் தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் தெரியுமோ அந்த வேர்ப்ஸ் எல்லாம் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்த இந்த வேர்ப்ஸ்க்கு எல்லாமே சின்ன சின்னதாக சென்டென்ஸ் நீங்களாகவே ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே 100க்கு மேலே அழகான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இத்தனை வார்த்தைகள் தெரிஞ்சால் கூட ஓரளவு நல்லாவே இங்கிலீஷ் பேசிடலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.